தமிழ்நாடு ஓய்வு பெற்ற மருந்து கிடங்கு அலுவலக சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் மரவள்நகர் அருகே தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மரவள்நகர் அருகே தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற மருந்து கிடங்கு அலுவலர்கள் நல சங்க சார்பில் சங்கத்தின் மாநில தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற முப்பெரு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பார்மசி கவுன்சில் பதிவாளர் தமிழ்மொழி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சங்கத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் 3வது மாநில பொதுக்குழு கூட்டம் மற்றும் மூத்த குடி சொந்தங்களுக்கு பாராட்டு விழா என முப்பெரு விழா நடைபெற்றது. இதில் 17 அம்ச கோரிக்கைகளை ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினர். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் செல்வமணி, மாநில பொருளாளர் அலமேலு புஷ்பா, மாநில துணைத் தலைவர் ஐயப்பன், மாநில துணைத் தலைவர் அருள் பிரகாசம், மாநில அமைப்பு செயலாளர் லட்சுமிபதி, இறுதியாக மாநில இணைச் செயலாளர் முருகேசன் அவர்கள் நன்றி உரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 250க்கு நிறைவாக நாங்கள் கீழ்கண்ட தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கிறோம். இதில் குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்களால் அவரது பொற்கரங்களால் துவக்கி வைக்கப்பட்ட முதல்வர் மருந்தக திட்டம் என்பது இன்று அனைத்து பிரிவு மக்களும் சென்றடைந்திருக்கிறது. அதில் ஒரு மருந்தாளர் பொறுப்பிலே அந்த பணி என்பது சிறப்பாக செயல்படுத்தப்படுவதால் மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு முறையில் மருந்துகள் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தை கிராமப்புறங்களுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்று கடந்த மார்ச் 25 ஈரோட்டில் நடந்த எங்களுடைய பொதுக்குழு கூட்டத்தில் நாங்கள் அறிவித்திருந்தோம். அதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு கிராமப்புறங்களுக்கும் தமிழக இந்த முதல்வர் மருந்து திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் எங்களுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த கம்யூட்டேஷன் தொகை என்பது 15 ஆண்டுகளுக்கு பிடித்தம் செய்யப்படுவதை 11 ஆண்டுகளாக பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் பொது கோரிக்கையாக நாங்கள் வைத்துள்ளோம். 65 வயது நிரம்பியவர்களுக்கு 5% கூடுதல் ஊதியமும், 70 வயதுகளுக்கு 10%, 75 வயது நிரம்பியவர்களுக்கு 20% என இந்த ஓய்வூதியம் கூடுதல் ஓய்வூதியங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அரசைக்கு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் மருந்து கிடங்கு அலுவலகம் எங்களுக்கு உள்ள ஊதிய மாற்றம், ஊதிய முரண்பாடுகள் கலைந்திட அரசுக்கு நாங்கள் தொடர்ந்து பல கடிதங்கள் அளித்தும் சரியான பதில் இல்லாத காரணத்தினால் நீதி வேண்டி நியாயம் வேண்டி நீதிமன்றத்தை நாங்கள் அணுக முடிவு செய்திருக்கோம் என்று இந்த பொதுக்குழுவில் நாங்கள் ஏகமனதாக முடிவு செய்திருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் அரசுடைய நலத்திட்டத்தின்படி அரசு பணியில் உள்ளவர்களுக்கு விபத்து ஏற்பட்டு மரணமடைந்தால் 1 கோடி ரூபாய் அவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்குவதாக அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அதே போல் ஓய்வு பெற்றுள்ள எங்களுடைய ஓய்வூதியம் மற்றும் எங்களுடைய சேமிப்புகள் அனைத்தும் இந்த அரசுடைய ஆக்கப்பட்ட வங்கியிலே தான் நாங்கள் முதலீடு செய்துள்ளதால் எங்களுக்கும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி எங்களுக்கு அந்த விபத்து ஏற்பட்டால் அந்த காப்பீட்டுத் தொகை எங்களுக்கு வழங்குவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஊதிய மாற்றம் எங்களுக்கு 2006 எங்களுடைய ஊதிய மாற்றம் எங்களுக்கு முறையாக இல்லை. அதை நாங்கள் அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறோம். ஊதிய முரண்பாடுகள் இருக்கிறது என்று சொல்லி 2006 ஃபாஸ்ட் ட்ராக் கமிட்டியிலிருந்து அனைத்து அரசு அதிகாரிகள் உட்பட அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் எந்த அரசுமே எங்களுக்கு இதை செய்து தரவில்லை. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில் என்று சொல்வது போல எங்களுடைய குறைகளை கேட்பதற்கு, காது கொடுத்து கேட்பதற்கு நிர்வாகமும் சரி அரசும் சரி தயாராக இல்லை என்ற காரணத்தினால்தான் நாங்கள் ஓய்வு பெற்ற பிறகும் கூட அந்த மன வலியோடு நாங்கள் நீதிமன்றத்தை நாடி அதுக்கு ஒரு நிவாரணம் பெறலாம் என்று